ரோகன் தனது குடும்பத்தினருடன் கலாவதி வீட்டின் முன் நிற்க அந்த ஊரே அவள் வீட்டின் முன் கூடியிருந்தது. வெளியில் வந்த கலாவதியும் அவளின் பாட்டி கோமதியும் செய்வதறியாது திகைப்புடன் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அருகில் வந்த சரளா, கலாவதி, நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு நீ புரிஞ்சிட்டு இருப்பன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு உன்னை எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க முழு சம்மதம். எங்களுக்கு எங்க பசங்களோட சந்தோஷம்தான் முக்கியம். நீ அந்த வீட்டுக்கு இனி வேலைக்காரி இல்லை, அந்த வீட்டோட ராணி என்றவாறு கூறி கோமதி பாட்டியிடம் புடவை, பழங்கள் மற்றும் பூ நிறைந்த தாம்பூலத்தை நீட்டினாள். ஒன்றும் புரியாமல் நின்ற கோமதி பாட்டியிடம் கலாவதி, இருங்க பாட்டி, அம்மா இவ்வளோ தூரம் இந்த வேலைக்காரியை தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏழை பணக்காரின்னு பாரபட்சம் பார்க்காம, துளி கூட பணக்காரங்க அப்படிங்கிற கர்வம் இல்லாம இந்த வேலைக்காரியான என்ன உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க நினைச்ச உங்களை பார்த்து நான் பெருமைப்படுறேன். உங்க வீட்டுல இவ்வளோ நாள் வேலை செஞ்சதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு உங்க வீட்டுக்கு மருமகளா வர்ற அளவுக்கு தகுதி இல்லை. ரோகன் சாருக்கு நான் சரியானவை இல்லை. அவர் படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் பொருத்தமான பொண்ணும் நான் இல்லை. அவருக்கு சைலஜா மேடம் தான் பொருத்தமான ஜோடி. அவங்க வசதியானவங்க, அழகானவங்க, படிச்சவங்க. தயவு செஞ்சு நீங்க நிச்சயம் பண்ண சைலஜா மேடம் கூடவே சாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க ப்ளீஸ் என்றாள். அப்போது அங்கு வந்த ரோகன், என்ன கலாவதி பேசுற? நான் உன்னைதான் விரும்புறேன். உனக்காக என் அம்மா அப்பா அண்ணன்கிட்ட பேசி சம்மதம் வாங்கி கூட்டிட்டு வந்தேன். அப்பதான் நீ ஒத்துப்பன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி பேசுற. இல்லைங்க, நான் சொன்னது உண்மைதான். அம்மா நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, நான் அவகிட்ட பேசிட்டு வரேன் என்று கூறி கலாவதியை அழைத்து கொண்டு சற்று தூரம் தள்ளிச் சென்று யாரும் இல்லாத கொல்லைப்புறத்தில் பேச ஆரம்பித்தான். என்ன கலாவதி, ஏன் இப்படி பேசுற? நான் உன்னை எவ்வளோ விரும்புறேன்னு தெரியுமா உனக்கு? என்னால நீ இல்லாத வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன் நீ என்னை விரும்பலையா என்று ரோகன் கேட்டதற்கு தலை குனிந்த கலாவதியின் முகவாய் தூக்கிவிட்டவன் அவள் அழுவதை பார்த்தான். உன் கண்ணீர்ல இருந்தே நீயும் என்னை எந்த அளவுக்கு விரும்புறன்னு தெரியுது. ஆனா அப்புறம் ஏன் இப்படி பேசுற கலாவதி என்றான். பிறகு கண்ணீரை துடைத்தவள், ஆமா, நானும் உங்க மேல ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா இந்த ஏழையால என்னைக்குமே ஆசை மட்டும்தான் பட முடியும். அதை அடைய நினைக்கணுங்கிறது ரொம்ப தப்பு. ஒரு பொண்ணா முதல்ல என்னோட பெண்மையை உணர்ந்தது உங்ககிட்ட தான். உங்க நினைப்புல இருந்ததும் உண்மைதான். கொஞ்ச நாளாதான் இது நடந்தது. ஆனா உங்க நினைப்ப இப்ப வரைக்கும் மனசுல சுமந்து உங்க மேல உயிரா இருக்கிற சைலஜாவை விட நான் சுமந்தது கம்மிதான். அவங்க என்னை திட்டும்போது உங்க மேல எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கை. அதை நான் தட்டி பறிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நான் வாழ விரும்பல. எனக்கு இந்த ஏமாற்றம், வலி எல்லாம் பழகிடுச்சு. ஆனா அவங்களால இதை தாங்கிக்க முடியாது. நீங்க இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க? தயவு செஞ்சு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசிட்டியா? அவ்வளோதானா, இல்லை இன்னும் இருக்கா? இதோ பாரு, நீ என்ன சொல்லி என்னை சமாதானப்படுத்தினாலும் என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. எப்பவும் நீ மட்டும்தான் இருப்ப. பாவம் பார்த்து பண்றதுக்கு இது ஒன்றும் அன்னதானமோ இல்லை ரோட்டு கடையில் விற்கிறவங்க கிட்ட பாவம் பார்த்து தேவையில்லாம வாங்கிட்டு வந்து வைக்கிற பொருளோ இல்லை. இது கல்யாணம், என் மனசு சம்பந்தப்பட்டது. வாழ்க்கைங்கிறது ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காட்டி கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்றது. ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காதது. கடைசி வரைக்கும் துணையா இருக்கிறது. கணவன் மனைவி அது இப்ப வந்த வார்த்தை. ஆனா துணைவன் துணைவி, ஒருத்தருக்கு ஒருத்தவங்க கடைசி காலம் வரைக்கும் துணையா இருக்கணும்னு தான் அந்த பேரை வச்சிருக்காங்க. உண்மையான காதலும் அக்கறையும் இருந்தாதான் அப்படி வாழ முடியும். உனக்காக நான் அவளை கட்டிக்கிட்டா அவ வாழ்க்கையும் நாசமாகும், என் வாழ்க்கையும் நாசமாகும். அவ எனக்கு பொருத்தமானவ இல்லை. அவ குணம் அப்படி. இதோ பாருங்க, குணங்கிறது நாளுக்கு நாள் சூழ்நிலை மாறும்போது அதுவும் மாறிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மாறிடுவாங்க. நீங்க மாத்திடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. போதும் கலாவதி, உன்கிட்ட பேசி இனி எந்த பலனும் இல்லை. நீ என்னை புரிஞ்சுக்க போறதும் இல்லை. ஒன்று மட்டும் மனசுல வச்சுக்க, என் வாழ்க்கை உன் கூட மட்டும்தான். எனக்கு ஷைலு கூட கல்யாணம் நடக்காது. நான் உனக்காக காத்திருப்பேன் என்று கூறி முதன்முறையாக அவள் நெற்றியில் முத்தமிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அவள் இத்தனை வருட வாழ்க்கையில் முதலாக பெற்ற முத்தத்தில் அவளின் பாதத்தில் நீர்த்துளிகள் விழ தன்னையும் அறியாமல் அழுதாள்.
வெளியில் காத்திருந்த அனைவரையும் உள்ளே அழைத்த கோமதி பாட்டி வந்தவர்களுக்கு காஃபி கொடுத்து பேசிக்கொண்டிருந்தாள். அப்போது அங்கு உள்ளே வந்த ரோகனிடம், என்னப்பா ஆச்சி, என்ன சொன்னா கலாவதி என்று சரளா கேட்க, இல்லம்மா, அவ பிடிவாதமா நான் ஷைலுவை தான் கட்டிக்கணும்னு ஒத்த கல்ல நிக்கிறா. டேய், நான் வேணும்னா ஒரு தடவை பேசி பார்க்கவாடா என்ற ராமிடம், வேணாண்ணா, நான் முடிஞ்ச வரை பேசிட்டேன். நான் அவளுக்காக காத்திருப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நாள் போகட்டும், அவ மனசு மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை வேணாம்னு சொல்ற அவ ஒரு பைத்தியக்காரிப்பா. இந்த காலத்துல விதவையான ஒரு பொண்ணை யாரும் கட்டிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நீ அவளை கட்டிக்கிறேன்னு சொல்ற. உன் நல்ல மனசு யாருக்கும் வராதுப்பா. நான் அவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். நீ கவலைப்படாத தம்பி என்று கோமதி பாட்டி கூறிக்கொண்டிருக்கும் போது ரோகன் வீட்டை முழுவதும் பார்த்தான். அங்கு நிறைய ஓவியங்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன. அதில் ஒரு ஓவியம் மட்டும் ஃப்ரேம் போட்டபடி இருந்தது. அதை உற்று நோக்கியவனுக்கு அப்போதுதான் புரிந்தது. அதில் முதலாக ரோகன் கலாவதி காலில் சூடான பால் ஊற்றிய நேரத்தில் அவளை தொட்டு தூக்கியதை ஓவியமாக வரைந்து வைத்திருந்தாள். அதை பார்த்த ரோகனுக்கு கலாவதி இந்த அளவுக்கு தன்னை விரும்புகிறாள் என்று அப்போதுதான் புரிந்தது. அதை சிரித்தபடி தொட்டு பார்த்தான். அங்கு இருந்த அனைவரும் அதை கவனித்தனர். ராமிற்கும் அது ரோகன் கலாவதியின் வாழ்வில் நடந்த நிகழ்வை கலாவதி உணர்வு பூர்வமாக வரைந்திருக்கிறாள் என்பது புரிந்தது. அம்மா, அப்பா, வாங்க எல்லாரும் கிளம்புவோம். கலாவதி நிச்சயம் என்னை தேடி வருவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்று பாட்டியிடம் விடைபெற்று தனது குடும்பத்தினருடன் ஊருக்கு புறப்பட்டான். அன்று இரவு அவன் கொடுத்த முத்தத்தின் நினைப்பால் வாடிய கலாவதிக்கு தூக்கம் வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்தவள் எழுந்து மீண்டும் அழ ஆரம்பித்தாள். அப்போது சத்தம் கேட்டு எழுந்த கோமதி பாட்டி, என்னாச்சு கலாவதி, ஏன் அழுற? ஒன்னும் இல்லை பாட்டி, நீ தூங்கு என்றாள். கலாவதி, நானும் வயசை தாண்டி தான் வந்திருக்கேன். அந்த ரோகன் தம்பி எந்த அளவுக்கு உன்னை விரும்பி இருந்தா தான் பணக்காரன் படிச்சவன்னு எந்த கர்வமும் இல்லாம இப்படி தன்னோட குடும்பத்தை கூட்டிட்டு உன்னை பார்க்க வருவாரு. அவரு நல்ல மனசை கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு கலாவதி. நீ சின்ன வயசுலேயே கணவனை இழந்தவ. கல்யாணம் ஆகி 1 மாசமே ஆனாலும் நீ இப்போ ஒரு விதவைக்கு இந்த சமூகம் என்ன மதிப்பு கொடுக்கும்னு எனக்கு தான் தெரியும். இந்த சின்ன வயசுல நீ இந்த கோலத்துல இருக்கிறத என்னால பார்க்க முடியலடி. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா நான் சந்தோஷமா கண்ணை மூடிடுவேன். எல்லா ஆம்பளைங்களுக்கும் தனக்கு வர்ற பொண்ணு அழகு, அறிவு, வசதி இல்லைனாலும் வயசு பொண்ணா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா இந்த தம்பி எதையும் பத்தி கவலைப்படாம உன்னோட நல்ல குணத்துக்காக நீ மட்டும் போதும்னு நினைக்கிறாரு. அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்ற? இந்த காலத்துல இப்படி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த தம்பிக்கு நிச்சயம் பண்ண பொண்ணோட குணம் சரியில்லை. அதுவும் இல்லாம அந்த தம்பிக்கு பிடிக்காத பொண்ணை கட்டிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன், யோசிச்சு நல்ல முடிவா எடு என்று தன்னால் இயன்ற அளவு அறிவுரை கூறி உறங்கு சென்று விட்டாள் கோமதி பாட்டி. அன்று இரவு முழுவதும் யோசித்தவள் ஒரு முடிவை எடுத்து மறுநாள் காலை விடிந்ததும் அம்மாவின் உறவினரிடம் போன் பேசிவிட்டு கமலா பாட்டியிடம் ஊருக்கு தயாராகும்படி கூறினாள். என்ன ஊருக்கு? எங்க கிளம்புறோம்? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன், முதல்ல நீ கிளம்பு பாட்டி. இல்லடி, எங்கன்னு சொன்னாதானே நான் கிளம்புறத பத்தி யோசிப்பேன் என்று பாட்டி கேட்க, நாம மும்பை போறோம். என்னது மும்பையா? நைட்டு அவ்வளோ தூரம் நான் பேசியிருக்கேன், இப்போ இப்படி சொல்ற? என்னதான் உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க பாட்டி? உன் இஷ்டத்துக்கு தான் நான் இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? உன் இஷ்டத்துக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ண சொன்ன, சரின்னு நானும் ஒத்துக்கிட்டேன். இப்ப அவன் செத்துட்டான்னு அடுத்த பையனை கட்டிக்க சொல்ற. இப்படி நீ சொல்றதுக்கெல்லாம் ஆடுறதுக்கு நான் ஒன்றும் பொம்மை இல்லை. நானும் மனுஷிதான், எனக்கும் சில உணர்வுகள் இருக்கு என்று சற்று குரலை உயர்த்தி கோபத்துடன் கூற பாட்டி மௌனமாக தலை குனிந்தாள். பாட்டி, உன் மனசு கஷ்டப்படணும்னு நான் இதை சொல்லலை. அப்படி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடு. என் வாழ்க்கையை பத்தி பாக்குறியே, அந்த ஷைலு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சியா? அந்த பொண்ணு ரோகன் சார் மேல உயிரே வச்சிருக்கா. நாளைக்கு அவர் கிடைக்கலனா அந்த பொண்ணு என்ன முடிவு வேணும்னாலும் எடுப்பா. அப்படி அவ ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துட்டா அதுக்கு நான் தான் காரணமாயிடுவேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு அவ இடத்துல நான் வாழ விரும்பல. இதுக்கு மேல இதை பத்தி தயவு செஞ்சு பேசாத பாட்டி. நமக்குன்னு எதிர்காலம் இருக்கு. நமக்கு இந்த ஊர் வேணாம். நாம யாருக்கிட்டையும் சொல்லாம எங்கேயாவது போயிடுவோம். கடவுள் நமக்குன்னு ஒரு வழியை காட்டுவாரு.
அம்மாவோட பெரியப்பா பொண்ணான பெரியம்மா தன்னோட குடும்பத்தோட மும்பையில் இருக்காங்க. அவங்க அங்கே வயசான கணவன் மனைவியை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சமைச்சு போடுற வேலை இருக்குன்னு ஏற்கனவே சொன்னாங்க. நான் தான் அவ்வளோ தூரம் வரலன்னு சொன்னேன். ஆனால் இப்போ நாம் அங்கே போகிறது தான் சரி. நான் எங்கே போனாலும் நீ கடைசி வரைக்கும் என் கூட தான் இருக்கணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு வா. ஒருவேளை வரமாட்டேன்னு நீ சொன்னா நான் சாகிறது தவிர வேற வழி இல்லை பாட்டி என்றவளிடம் எதுவும் பேச முடியாத கோமதி பாட்டி தான் வருவதாக கூறினாள். பிறகு நாம் இருக்கும் இடத்தை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது, மீறி கூறினால் உயிரை விட்டுவிடுவதாக சொல்லி கோமதி பாட்டியிடம் சத்தியம் வாங்கி கொண்டு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு யாரிடமும் சொல்லாமல் மும்பைக்கு புறப்பட தயாராக இருந்த ரயிலில் ஏறினாள். இருக்கையில் அமர்ந்த கலாவதி தான் கொண்டு வந்த பொருட்களை ஓரம் வைத்தாள். தான் ரோகனுடன் இருக்கும் அந்த ஃப்ரேம் போட்ட ஓவியத்தை மட்டும் தன் மடியில் வைத்தவாறு பார்த்து கொண்டிருந்தாள். இப்படி மும்பைக்கு வந்து இறங்கியவள் பெரியம்மாவின் உதவியோடு அந்த வயதான கணவன் மனைவி இருக்கும் பணக்கார வீட்டில் வேலைக்கு சேர்ந்தாள். அது பெரிய வீடு என்பதால் அவளுக்கென்று ஒரு அறையும் கொடுத்திருந்தனர். அங்கு தனது பாட்டியுடன் வசித்து அவர்களையும் நன்கு கவனித்து கொண்டாள். 6 மாதத்திற்கு ஒருமுறை மட்டுமே அவர்களின் குடும்பத்தினர் அவரவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து இங்கு வந்து தாத்தா பாட்டியுடன் சிறிது நாட்கள் தங்கி செல்வது வழக்கம். இவளின் அன்பான பேச்சும் அவர்கள் மீது காட்டும் அக்கறையும் அந்த வயதான தம்பதிகளுக்கு பிடித்திருந்ததால் அவர்கள் கலாவதியிடம் சொந்த பேத்தி போல பழகி வந்தனர். இங்கு கலாவதிக்காக பல நாட்கள் காத்து கொண்டிருந்த ரோகனிடம் சரளா, ரோகன், எவ்வளவு நாள் தான் இப்படி அவளுக்காக காத்திருப்ப? இப்படி நீ கஷ்டப்பட்டு உன்னால எங்களையும் கஷ்டப்படுத்துற. அம்மா, அவ கண்டிப்பா வருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல ரோகன், அதை சொல்லதான் நான் வந்தேன். கலாவதி இனிமே வரமாட்டா என்று சரளா கூற புரியாமல் நின்று கொண்டிருந்தான். ஆமாண்டா, அவ நாம எங்க தொந்தரவு பண்ணுவோமோன்னு ஊர்ல யார்கிட்டையும் சொல்லாம பாட்டியை கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிட்டா. அவ எங்க போனான்னு யாருக்கும் எதுவும் தெரியல. நான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சேன், ஆனா யாருக்கும் தெரியல. கோமதி பாட்டிக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப். கலாவதி நம்பரும் ஆக்டிவ்ல இல்லை. உன் மனசை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவ எங்கேயோ போயிட்டா. இப்படி உன்னை பத்தி கவலைப்படாத, அவளை பத்தி மட்டும் ஏண்டா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? மறந்துடுடா, அவளை மொத்தமா மறந்துடு. அவளுக்கு உன் கூட வாழ கொடுத்து வைக்கல. அவளுக்கு உன்னை பத்தின நினப்பு கொஞ்சமாச்சும் இருந்திருந்தா இப்படி பண்ணியிருக்க மாட்டா. டேய், நீ எப்படி கலாவதி நினைப்புல இருக்கியோ அதே மாதிரி தாண்டா ஷைலுவும் உன் நினப்புல இருக்கா. உன்னை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. அவ அம்மா கூட என்கிட்ட சொல்லி கண் கலங்குறாங்க. நான் என்னடா பண்ணுவேன், நீயே சொல்லு. என் இடத்துல கொஞ்சம் இருந்து பாருடா. ஒரு பக்கம் பெத்த புள்ள, இன்னொரு பக்கம் ஷைலு அம்மா அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க ஷைலு உன்னையே நினைச்சுக்கிட்டு பைத்தியம் பிடிச்சது போல இருக்கா. தயவு செஞ்சு எங்களுக்காக கலாவதியை மறந்துட்டு ஷைலுவை கல்யாணம் பண்ணிக்க என்று சரளா கூறியதை கேட்ட ரோகன், அம்மா சொல்வது உண்மையா என தெரிந்து கொள்ள உடனே தனது காரை இயக்கி கலாவதியின் கிராமத்திற்கு புறப்பட்டான். அங்கு அவள் வீடு பூட்டப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ந்தான். அம்மா சொல்வது சரிதான், கலாவதி என்னை விட்டு போய்விட்டாள் என்று எண்ணியவாறு வீட்டின் திண்ணையில் தலையில் கை வைத்தபடி அமர்ந்தான். பிறகு கடைசியாக இருவரும் பேசிக்கொண்ட கொல்லைப்புறத்திற்கு சென்று வருந்தினான். அங்கும் இங்கும் கலாவதி மாறி மாறி தெரிவது போல பிரம்மை வர அங்கிருந்து புறப்பட்டவன் வழியில் காரை நிறுத்தி யாரும் இல்லாத இடத்தில் வானமும் பூமியும் அதிரும்படி கத்தினான். இப்படி சில மாதங்கள் கடந்த நிலையில் தனக்காக வீட்டில் உள்ளவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அம்மாவிடம் ஷைலுவை திருமணம் செய்ய சம்மதம் என்றான். இதை கேட்ட சரளா மகிழ்ச்சியில் திகைத்து தன் கணவருக்கும் மூத்த மகனுக்கும் போனில் கூறிவிட்டு ஷைலுவின் அம்மா அப்பாவிற்கும் தெரிவித்தாள். இதை கேட்ட ராம் ரோகனுக்கு ஃபோன் செய்து, டேய், என்னடா இது, ஏன் ஷைலுவை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட? எப்படிடா உன் மனசை மாத்திக்கிட்ட? இதுவா உன்னோட உண்மையான காதல்? கலாவதி நிச்சயம் வருவான நம்பிக்கையோடு இருந்த, இப்போ என்ன ஆச்சுடா? இல்லைண்ணா, அம்மா அப்பா பாவம் எனக்காக எவ்வளவோ இறங்கி வந்தாங்க. இப்போ வரைக்கும் யூஎஸ் கூட வராமல் இங்கே ஏன் இஷ்டத்துக்கு தான் இருக்கேன். அவங்க ஆசைப்படி நான் எதுவும் செய்யலை. கலாவதிக்காக இத்தனை மாதம் வெயிட் பண்ணேன், ஆனால் அவள் வரலை. நான் அவளுக்காக வெயிட் பண்ண மாதிரி ஷைலுவும் எனக்காக வெயிட் பண்ணுறா. என் காதல் தான் நிறைவேறலை, அவள் காதலாச்சும் நிறைவேறட்டும். அந்த கடவுள் எனக்கு என்ன எழுதி வச்சிருக்காரோ அதுதான் நடக்கும். ரோகன், மனசு விட்டுடாதடா. ஷைலு உன்னை கட்டிக்க பிளான் பண்ணி இப்படி பண்றா.
அவளுக்கு உன்மேல உண்மையான அக்கறை இருந்தா உன் கூட நல்லபடியா பழகி அன்பு காட்டி உன் மனசை மாத்தி இருப்பா. இவ்வளோ மாசத்துல ஒரு நாள் கூட வந்து உன்னை பார்க்கல. அதுவும் இல்லாம வீட்டுல பைத்திய மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ நீ அவளை கல்யாணம் பண்றது சரியில்லைன்னு தோணுதுடா. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாரு. நான் இந்தியா வரேன். எப்படியாவது கலாவதியை நான் கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்து ஓ முன்னாடி நிறுத்துறேன். இல்லைண்ணா வேணாம், எனக்காக நீங்க எல்லாரும் பட்ட கஷ்டம் போதும். இனிமே நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. ப்ளீஸ் விட்டுடு, என் விதிப்படி நடக்கட்டும் என்றவனிடம் மேற்கொண்டு பேச முடியாமல் ராம் தவித்தான். பிறகு நாட்களை நகர விடாமல் சரளாவும் ஷைலு குடும்பத்தினரும் அவசர அவசரமாக ரோகனுக்கும் ஷைலுவிற்கும் 5 ஸ்டார் ஹோட்டலில் திருமணத்தை நடத்தி முடித்தனர். இன்று முதலிரவு. ரோகனுக்கும் ஷைலுவிற்கும் முதலிரவு ஏற்பாடுகள் செய்துவிட்டு ஷைலுவின் வீட்டிற்கு அனைவரும் புறப்பட்டனர். தன் காதல் கைகூடவில்லை என்றாலும் இனி நம் வாழ்க்கை ஷைலுவுடன் தான் என்று எண்ணியவன் கலாவதியின் காதலை ஆழ்மனதிற்குள் மறைத்தவன் ஷைலுவுடன் வாழ தயாரானான். அவளுக்காக காத்திருந்த ரோகன் பாலுடன் அறைக்கு வரும் ஷைலுவை பார்த்து எழுந்து நின்றான். பாலை தன் கையில் கொடுப்பாள் என்று கை நீட்டியவனுக்கு ஏமாற்றம். பாலை அவள் கொடுப்பது போல ஏமாற்றி அங்கு உள்ள கை கழுவும் இடத்தில் ஊற்றிவிட்டாள். இவள் என்ன செய்கிறாள் என்று புரியாமல் நின்று கொண்டிருந்தவனிடம், என்ன ரோகன், என்னடா ஃபர்ஸ்ட் நைட்ல பாலை நமக்கு தராம வாஷ்பேஷன்ல ஊத்துறான்னு தானே பாக்குற? உனக்கு என் கையால விஷத்தை வேணும்னாலும் தருவனே தவிர பாலை தரமாட்டேன். என்ன முழிக்கிற? ஏண்டா, நான் உன்னை உயிருக்குயிரா லவ் பண்ணேன். தினம் தினம் உன்னையே நினைச்சுக்கிட்டு ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னை பத்தி துளி கூட கவலைப்படாம நான் எக்கேடு போனாலும் பரவாயில்லைன்னு நீ இந்த வேலைக்காரிய கல்யாணம் பண்ண நினைச்ச. உன்னையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறன்னா என்ன பைத்தியமா? அப்படி அந்த வேலைக்காரிய தான் பிடிச்சிருக்குன்னா அப்புறம் ஏன்டா என்ன கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட? ஒரு பொண்ணு கூட நிச்சயமானதுக்கு அப்புறம் அது எப்படி வேற பொண்ணு கூட காதல் வரும்? அப்ப நீ என்ன விரும்பல? அதை நீ என்கிட்ட நேரா சொல்லியிருக்கலாம்ல. உங்க அம்மா இருக்காளே என்றதற்கு ஷைலு என்று ரோகன் குரலை உயர்த்த, நிறுத்து, என்ன மரியாதை பயங்கரமா இருக்கேன்னு பாக்குறியா? உங்க அம்மாவுக்கு இதுவே அதிகம். என்ன உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லி நிச்சயம் பண்ணுவாங்களாம். அப்புறம் மகா ஆசைதான் முக்கியம்னு என்ன வேணாம்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரிய உனக்கு கட்டி வைக்க குடும்பத்தையே கூட்டிக்கிட்டு அந்த கிராமத்துக்கு போவாங்களாம். நான் உங்க எல்லாருக்கும் எப்படி தெரியுறேன்? ஷைலு, அப்புறம் ஏன் என்று ரோகன் கேட்டு முடிப்பதற்குள், நிறுத்து, இப்ப நீ என்ன கேட்க வரன்னு புரியுது. அப்புறம் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கால நின்னுன்னு தானே கேட்க வர? உங்க இஷ்டத்துக்கு கல்யாண ஆசையை காட்டுவீங்க, அப்புறம் வேணாம்னு சொல்லுவீங்க. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதான் என்னை ஏமாத்தின உன்னையும் குடும்பத்தையும் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கு தான் நீ இல்லாம வாழ முடியாதுன்னு டிராமா போட்டு இப்ப நான் நினைச்ச மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்ப என்னை விட்டுட்டு நீ வேலைக்காரிய விரும்ப ஆரம்பிச்சியோ அப்பவே உன்னை என் மனசுல இருந்து மொத்தமா தூக்கி போட்டுட்டேன்டா. இனி நீ வாழ போற ஒவ்வொரு நாளும் ஏண்டா இவளை ஏமாத்தணும்னு ஃபீல் பண்ணுவ. அதை பார்த்து தான் பெத்த பிள்ளையோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு உன் குடும்பமே கலங்க வைப்பேன் என்று வில்லத்தனமாக பேசிய ஷைலு அறையின் அலங்காரத்தை அலங்கோலமாக கோபத்துடன் கலைத்துவிட்டு கட்டிலில் உள்ள ஒரு தலையணை, போர்வை இரண்டையும் தரையில் வீசிவிட்டு உறங்கிவிட்டாள். இப்போது இங்கு நடந்தது கனவா நினைவா என்று கூட புரியாமல் அப்படியே சிலை போல நின்று கொண்டிருந்தான் ரோகன். மறுநாள் காலை விடிந்ததும் குளித்துவிட்டு அரை ட்ரௌசர், ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் என உடுத்தி கொண்டு வெளியில் வந்தாள். அங்கு சோஃபாவில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த ரோகனை பார்த்தவள் பாத்ரூம் சென்று ஒரு பக்கெட் தண்ணீரை கொண்டு வந்து அவன் மேல் ஊற்ற அவன் பதறியடித்து கொண்டு எழுந்தான். ஏய், நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வெளியில போறேன், நைட் லேட்டாக தான் வருவேன் என்று கூறிவிட்டு சென்றாள். ரோகன் மனது அழ வெளியில் தெரியாமல் மறைத்தான். அப்போது அம்மா சரளாவிடமிருந்து ஃபோன் வரவே, என்னப்பா ரோகன், என்ன பண்ற? இன்னும் தூங்குறியா? ஷைலு எழுந்துட்டாளா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, சந்தோஷமா தானே இருக்க என்று சரளா கேட்டதற்கு உண்மையை மறைத்தவன், நான் சந்தோஷமா இருக்கேம்மா, இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்பதான் எழுந்திருச்சேன். ஷைலு எனக்கு முன்னாடியே எழுந்திருச்சு காஃபி போட்டு கொடுத்தா. காலையில பிரேக்ஃபாஸ்டும் ரெடி பண்ணிட்டா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டாங்கன்னு வெளியில போயிருக்கா என்று தன்னால் முடிந்தவரை கற்பனை வார்த்தைகளை கூறினான். சரிப்பா, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். நாங்க நைட்டு அங்க வரோம், உன்கிட்ட சொல்லிட்டு நாங்க எல்லாரும் நைட்டே கிளம்பலாம்னு இருக்கோம். சரிம்மா,
என்றவன் போனை வைத்துவிட்டு சோபாவில் சோகமாக சாய்ந்தான். அன்று இரவு ரோகனையும் ஷைலுவையும் பார்க்க அங்கு வந்த குடும்பத்தினர் ஷைலுவிற்காக காத்திருந்தனர். ஏண்டா, காலையில போனவளா இன்னும் வீட்டுக்கு வரல? இல்லம்மா, வந்து லஞ்சு சமைச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் ஃப்ரெண்டுக்கு ஏதோ அவசரம் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னா. என்னன்னு தெரியல, நான் கால் பண்ணேன், இப்ப வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா என்று ஏதேதோ பொய்களை கூறி சமாளித்தவனின் பொய் சிறிது நேரம் கூட தாக்கு பிடிக்கவில்லை. ஷைலு அங்கு வந்தாள். ஆனால் அவள் நிதானமாக இல்லை. மேலும் அவளை ஒருவன் கைத்தாங்கலாக அழைத்து கொண்டு வந்தான். அதை பார்த்த சரளா மற்றும் குடும்பத்தினருக்கு தூக்கி வாரி போட்டது. அரை ட்ரௌசர், ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட், போதை மயக்கம். வேறு ஒருவன் பிடித்திருக்க இப்படி தனது மருமகள் வருவதை பார்த்தால் எந்த மாமியாருக்குத்தான் பொறுத்து கொள்ள முடியும்? ஆனால் ஒன்றும் செய்ய இயலாத நிலை. வாசல் வரை வந்தவன் ஷைலுவை அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டான். பிறகு ரோகன் அவளை அறைக்கு அழைத்துச் சென்று உறங்க வைத்தான். நடப்பது என்னவென்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்த தனது குடும்பத்திடம் என்ன சொல்வது என்று புரியாமல் தவித்தான். அவன் அண்ணன் மற்றும் தந்தை ரோகனின் சூழ்நிலை அறிந்து எதுவும் பேசாமல் ராம் அவனின் தோள்பட்டையை தடவிவிட்டு பிறகு இருவரும் கீழே காருக்கு வந்துவிட்டனர். ரோகன், அவ மனசு இப்ப சரியில்லை, உண்மையில கொஞ்சம் கோபம் இருக்குமோன்னு தோணுது. இந்த அளவுக்கு அவ கெட்டவ இல்ல, சீக்கிரம் மாறிடுவா, கவலைப்படாத, பத்திரமா இரு, ஏதாச்சும் நான் ஃபோன் பண்ணு என்று அறிவுரை கூறி சமாதானப்படுத்தியவள் ஊருக்கு புறப்பட்டாள். அனைவரின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியும் சோகமாக மாற புறப்பட்டனர். தனது விதியை நினைத்து நொந்த ரோகன் ஷைலுவை நாம் தான் மாற்ற வேண்டும் என அவளுக்கு பிடித்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தான். மறுநாள் காலை எழுந்த ரோகன் சுறுசுறுப்பாக அலுவலகம் புறப்பட தயாரானான். ஷைலு இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அவளுக்கு காலை உணவு, காஃபி தயாராக வைத்துவிட்டு சாரி என்ற வாசகத்தையும் அவள் கண்களில் படுமாறு வைத்துவிட்டு சென்றான். ஆனால் ஷைலுவிற்கோ மனம் மாறுவதாக இல்லை. தூக்கத்தில் இருந்து எழுந்தவன் வாசகத்தை கிழித்துவிட்டு காஃபியையும் காலை உணவையும் சாப்பிட்டாள். பிறகு தயாரானவள் ரோகனை பார்க்க அவன் அலுவலகத்திற்கு மீண்டும் அரைகுறையாடையில் சென்றாள். அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் அவளை ஒரு மாதிரி பார்த்து பேசிக்கொண்டனர். அது அவளுக்கு தெரியும் என்றாலும் அதை பற்றி அவள் துளியும் கவலைப்படவில்லை. அவள் எண்ணம் முழுக்க முழுக்க ரோகனை பழி வாங்குவதிலே இருந்தது. அங்கு காசாளர் பெண்ணிடம் 50,000 ரூபாய் செலவிற்கு கேட்க அந்த பெண்ணோ எம்டியை கேட்டுட்டு தர மேடம் என்றாள். ஆத்திரமான ஷைலு அவளை கை நீட்டி அடித்தாள். அலுவலகமே ஆடிப்போக அங்கு வந்த ரோகன் அந்த பெண்ணிடம் ஷைலுவிற்காக மன்னிப்பு கேட்டுவிட்டு அவளை தன் அறைக்கு கூட்டிச் சென்றான். என்ன ஷைலு இது? அந்த பொண்ணு அடிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? காசு வேணும்னா நேரா என்கிட்ட வந்து கேட்கலாம்ல. ஏன், நான் கேட்டா தரமாட்டாளா அவ? நான் எம்டியோட ஒய்ஃப், எனக்கு தரமாட்டேன்னு சொல்றா. உங்களை கேட்டுதான் நான் பணம் வாங்கணுமா? அப்படி இல்லை ஷைலு, எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு கணக்கு காட்டணும். சரி விடு, உனக்கு எவ்வளோ வேணும்? 50,000 வேணும். சரி, இந்த கார்டை யூஸ் பண்ணிக்க, எவ்வளோ வேணும்னாலும் எடுத்துக்க என்று அவன் நீட்டியதும் அதை வாங்கி கொண்டவள் அடுத்த நொடியே அங்கிருந்து புறப்பட்டாள். இப்படி அன்று மாலை வேலை முடிந்து வீட்டிற்கு புறப்பட்ட ரோகன் ஃப்ளாட் அதிரும்படி ரோகன் வீட்டிலிருந்து வரும் சத்தத்தால் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் கீழே புகார் கொடுத்து கொண்டிருப்பதை பார்த்து சற்று பதறினான். மற்றவர்கள் ரோகனிடம், மரியாதையா வீட்டை காலி பண்ணுங்க, நாங்களும் எவ்வளோ நாள் தான் பொறுத்து போறது? எங்க வீட்லயும் லேடிஸ் இருக்காங்க, பெண் குழந்தைங்க இருக்காங்க. உன் ஒய்ஃபை பார்த்து அவங்களும் கெட்டு போயிட்டா என்ன பண்றது? லஞ்சில் இருந்து ஒரே பாட்டு சத்தம். உன் ஒய்ஃப் யார் யாரையோ கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கிறாங்க. ஒன்று உங்க ஒய்ஃபை கண்டிங்க, இல்லைனா வீட்டை காலி பண்ணுங்க. நாங்களும் காசு கொடுத்து தான் ஃப்ளாட் வாங்கியிருக்கோம், இங்கே இருக்கிறதா வேணாமா என்று அவரவர் வாய்க்கு வந்த சொற்களால் ரோகனை வசைபாட தனது வீட்டிற்கு சென்றான். அங்கு பாடலை நிறுத்தியவன் ஷைலுவுடன் பேசினான். ஆனால் அவளோ பேச தயாராக இல்லை. சண்டை போட ஆரம்பித்தாள். அதை பார்த்த மற்றவர்கள் அங்கிருந்து அவசர அவசரமாக கிளம்பிவிட்டனர். இப்படி ரோகனுக்கு மட்டும் நாட்கள் நரகமாக நகர்ந்தது. தினம் தினம் கலாவதியை வைத்து சொல்லக்கூடாத சொற்களால் ரோகனை பேசி அவன் இதயத்தை நொறுக்கினாள். அவளின் பேச்சையும் கொடுமையையும் தாங்க முடியாதவன் ஒரு நாள் அலுவலகத்திலேயே தங்கிவிட்டான். மறுநாள் காலையும் வரவில்லை என்பதால் அலுவலகம் சென்ற ஷைலு அங்கேயும் சண்டை போட ஆரம்பித்தாள். ஏன் வீட்டுக்கு வரமாட்ற? அப்ப ஆபீஸ்ல வேற ஒரு பொண்ணு என்றதற்குள் ரோகன் கோபத்தில் யோசிக்காமல் பலார் என்று ஷைலுவை அறைந்தான். எல்லாரும் முன்னாடி என்னை அடிச்சிட்டல்ல, இனி உன் கூட நான் வாழ மாட்டேன்.
இனிமே வாழ மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து புறப்பட்டவள் தனது அம்மா வீட்டிற்கு சென்றாள். அவளை சமாதானப்படுத்த பின்தொடர்ந்தவன் மாமனார் வீட்டிலும் ஷைலுவால் அவமானப்பட்டு நின்றான். ஒரே பெண் என்பதால் செல்லம் கொடுத்து வளர்த்திருந்தார்கள். அவளின் அம்மா அப்பாவால் எதுவும் பேச முடியவில்லை. காலப்போக்கில் சமாதானமாகி விடுவாள் என்று எண்ணி வீட்டிற்கு புறப்பட்டான். நாட்கள் நகர்ந்தது. தன் குடும்பத்தாரிடம் இருந்து போன் வர சமாதானம் என்ற பெயரில் அனைவரும் மாறி மாறி அவன் மனதை மேலும் காயப்படுத்தினர். ஆனால் ராமால் அவனிடம் எதுவும் பேச முடியவில்லை. சில நாட்கள் ஆன நிலையில் ஷைலுவிடமிருந்து விவாகரத்து நோட்டீஸ் வீட்டிற்கு வந்தது. அதை பார்த்தவன் அதிர்ந்தான். செய்வதறியாது ஷைலுவின் வீட்டிற்கு சென்றான். ஷைலு ஷைலு என்றவனை பார்க்க விரும்பாத ஷைலு என்ன வேணும் என்று மாடியின் அறையிலிருந்து கேட்க, கீழே வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்கிட்ட பேச ஒன்னும் இல்லை, நீ கிளம்பலாம் என்றபடி திமிரின் உச்சத்திற்கே சென்றவளாய் கூற, அப்போது அங்கு வந்த ஷைலுவின் அம்மா அப்பா, ஷைலு ஒழுங்கா கீழே வா, மாப்பிள்ள உன்கிட்ட பேச வந்திருக்காரு, வந்து பேசிட்டு போ என்றவுடன் கீழே இறங்கி வந்த ஷைலு, இதோ பாரு, எப்ப உன்னை விரும்பின என்ன அசிங்கப்படுத்திட்டு அந்த வேலைக்காரிய லவ் பண்ணியோ அப்பவே உன்னை என் மனசுல இருந்து மொத்தமா தூக்கி எரிஞ்சிட்டேன். நான் பட்ட கஷ்டத்தை நீயும் அனுபவிக்கணும்னு தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். மற்றபடி உன் மேல காதல்லாம் இல்லை. என் கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு என்னை மனசார நேசிக்கிற ஒருத்தரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா நீ வாழ்நாள் முழுக்க இப்படி தனி மரமா இரு, அதான் என்னோட ஆசையும். மீறி வேற ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணினா அப்போவும் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. அடுத்த கல்யாணத்தை பத்தி நீ யோசிக்க மாட்ட. இப்படி சாகுற வரைக்கும் தனியா இருந்து சாகு, அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை என்று அவள் கூறும்போதுதான் அவனுக்கு புரிந்தது. ஷைலுவிற்கு தன் மீதான காதல் தற்போது சுத்தமாக இல்லை, பழி மட்டும்தான் வாங்க நினைக்கிறாள் என்று. மேற்கொண்டு அவளிடம் எதுவும் பேச முடியாதவன் அங்கிருந்து நகர ஷைலுவின் அம்மா ரோகன் என்று அழைக்க, இனி பேசி பயனில்லை என்று தன் கைகளால் கூறியவன் அங்கிருந்து புறப்பட்டான். சரளாவிற்கும் ரோகனிடம் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. இப்படி சில மாதங்கள் கடந்த நிலையில் ஷைலுவிற்கும் அவள் ஆசைப்பட்ட விவாகரத்தை கொடுத்தான். பிறகு வீட்டில் எப்போதும் சோகமாக இருக்கும் ரோகனை அவன் மனம் தேற்றுவதற்காக சரளா US அழைத்து சென்றாள். அங்கு அவன் மனதை மாற்ற அவள் குடும்பத்தினர் முயற்சி செய்தனர். ஆனால் அவனோ பழைய ரோகனாக அவர்களுக்கு தெரியவில்லை. US இருந்தபடியே அவனின் அலுவலக வேலைகளை இமெயில் போன் மூலமாக செய்தான். தனது தம்பியான ரோகன் இப்படி எப்போதும் சோகமாக இருப்பதை பார்க்க முடியாத ராம் மிகவும் வருந்தினான். இப்படி இருக்கும் நிலையில் ராம் தனது நெருங்கிய நண்பனின் வீட்டில் சில ஓவியங்களை பார்த்தான். அவரும் இந்தியாவைச் சேர்ந்தவர். அவருக்கு ஓவியங்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் என்பதாகவும் இவைகள் ஆர்கே என்ற வெப்சைட்டில் இருந்து வாங்கியதாகவும் கூற ராமிற்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இது, உனக்கு பெயிண்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா நீ நேர்ல போய் தானே பார்த்து வாங்குவ, இப்படி ஆன்லைன்ல வாங்க மாட்டியே என்றான். இல்லடா, நான் நேரில் பார்த்துருக்கேன். மும்பையில் ஒரு ஓவிய கண்காட்சிக்கு போயிருந்தேன். அங்கே நிறைய ஓவியம் அழகாக இருந்துச்சு. அதை வரைஞ்சது ஒரு லேடி, எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசினேன். அதில் இருந்து அவங்க ஓவியத்தை வாங்க ஆரம்பித்தேன். அவங்க பேரு கலாவதி என்றதும் ராமிற்கு சந்தேகம் வர ஆரம்பித்தது. பிறகு அவரிடம் அந்த வெப்சைட்டை காட்டும்படி கூற அதில் லோகோவில் ரோகன் கலாவதியை தூக்கியிருக்கும் அந்த ஓவியம் இருக்க அதிர்ந்தான். அதை கலாவதியின் வீட்டில் பார்த்த ஞாபகம் ராமிற்கு இருந்தது. பிறகு ஆனந்தத்துடன் தனது நண்பரிடம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு குடும்பத்தில் உள்ளவர்களிடம் தனக்கு சில நாட்கள் இந்தியாவில் வேலை இருக்கிறது என்றும் கூறிவிட்டு மும்பைக்கு புறப்பட்டான். அங்கு கலாவதியை பார்க்க அந்த பணக்கார வீட்டிற்கு சென்றான். அங்கு அவனை அன்பாக உள்ளே அழைத்த தாத்தா பாட்டி கலாவதியை கூப்பிட்டனர். உள்ளே இருந்து வந்த கலாவதி ராமை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். பிறகு காஃபி கொடுத்துவிட்டு பேசத் தொடங்கியவளிடம் ராம் ரோகனுக்கு நடந்தனவற்றையெல்லாம் கூறினான். அதை கேட்ட கலாவதியால் கண்ணீரை நிறுத்த முடியவில்லை. அழத் தொடங்கினாள். அவர் நல்லா இருக்கணும்னு தான் நான் யார்கிட்டையும் சொல்லாம இங்கே வந்தேன். ஆனா அவரோட வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் சத்தியமா நினைக்கல என்று அழுது கொண்டு பேசினாள். கலாவதி இங்கு நிம்மதியாக இந்த வயதானவர்களை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது கிடைத்த நேரங்களில் நிறைய ஓவியங்களை வரைய
இதை பார்த்தவர்கள் அவளை மேற்கொண்டு கற்றுக்கொள்ளுமாறு ஓவியக் கல்லூரியில் சேர்த்துவிட்டனர். அவளும் கல்லூரிக்கு சென்று தனது ஓவிய திறமையை வளர்த்து வர, அப்போது கோமதி பாட்டி இறந்துவிட சிறிது காலம் சோகத்தில் இருந்தவளை அந்த முதியவர்கள் தேற்றி அவளை மேற்கொண்டு உற்சாகப்படுத்தி அவளை பெரிய ஓவிய கலைஞர் ஆக்கினர். அவளும் பெரிய அளவில் முன்னேறினாள். சொந்தமாக தனக்கென்று வெப்சைட் ஆரம்பித்து அதில் ஆர்கே என்ற லோகோவையும் வைத்தாள். அதற்கு ரோகன் கலாவதி என்று அர்த்தம். அதிலிருந்து இன்னும் அவள் ரோகனை மறக்கவில்லை என்று புரிந்தது. அந்த நன்றிக்காக அவள் அந்த வீட்டிலேயே இருந்து இப்பொழுது வரை அவர்களை கவனித்து வருகிறாள். அவர்கள் திருமணம் செய்து கொள்ளுமாறு எவ்வளவோ கூறியும் அவள் மறுத்துவிட்டு தனது காலத்தை அந்த முதியவர்களுடனே கழித்து வருகிறாள். இப்படி அவள் வாழ்வில் நடந்ததை நினைவு கூறும் வகையில் ராமிடம் தெரிவித்தாள். பிறகு அங்கிருந்து கிளம்பியவன் US சென்றான். யாரிடமும் எதையும் கூறவில்லை. இப்படி சில நாட்கள் நகர ராம் ரோகனை இந்தியா சென்று வேலையை கவனிக்குமாறு கூற ரோகனுக்கும் சரியெனப்பட்டது. ராம், என்னடா இது, இப்ப ஏன் அவன் அங்க போக சொல்ற? இன்னும் கொஞ்ச நாள் அவன் இங்கேயே இருக்கட்டும், அப்பதான் அவன் மனசு மாறும் என்று சரளா கேட்டதற்கு, அம்மா, இன்னும் எத்தனை நாள் தான் அவன் இப்படி இங்கேயே இருக்க முடியும்? அவனோட பிஸ்னஸை யார் பார்த்துக்கிறது? அது மட்டும் இல்லம்மா, அவனோட சந்தோஷம் அங்கதான் இருக்கு. அங்க போனாதான் அவன் மனசு மாறும் என்று அம்மாவிடம் கூறிவிட்டு, டே ரோகன், நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கணும், அதான் என்னோட ஆசை, போயிட்டு வா என்று ரோகனை ஊருக்கு அனுப்பி வைத்தான். பிறகு தனது வீட்டிற்கு வந்த ரோகன் அலுவலக வேலைகளை தொடர்ந்தான். அவன் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு பழக்கப்பட்டவன் என்பதற்காக வேலைக்கு வயதானவரை அனுப்பி வைக்குமாறு அம்மாவிடம் கூறினான். மறுநாள் காலை 8 மணி. காலிங் பெல் அடிக்க கதவை திறந்த ரோகன் அதிர்ச்சியில் சொர்க்கத்தை பார்ப்பது போல் நின்றான். வந்திருப்பது கலாவதி. முன்பு போல பழைய புடவை, வாடிய முகம் இல்லை. நேர்த்தியான சல்வார், அழகான பின்னலுடைய கூந்தல், ஜொலிக்கும் முகம், சிரிப்பில் முத்துக்கள் போன்ற பற்கள் என பார்ப்பதற்கு மிகவும் அழகாக வந்து ரோகன் முன் நின்றாள். சார், வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. நான் வேலைக்கு வரலாமா? உங்களுக்கு வேலை செய்ய என் வாழ்நாள் முழுக்க என்று அவள் கூறியதும் அவளை தன் மனதின் பாரம் தீர கட்டியணைத்து கண்ணீரால் அவளை நனைத்தான். அப்போதுதான் தனது அண்ணன் ராம் கூறியது ரோகனுக்கு ஞாபகம் வந்தது. உன் சந்தோஷம் அங்கதான் இருக்கு. அப்ப கலாவதி இங்கே வந்ததுக்கு காரணம் தனது அண்ணன் ராம் என புரிந்து கொண்டு மனதிற்குள் நன்றி கூறினான். தேங்க்ஸ்ண்ணா.